ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி பஞ்சாப் மார்க்கெட்டு சுற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாபில் குர்தாஸ்பூர், இது எங்கள் ஆர்மியில், அதாவது கோட்ரஸில் இருந்து நாங்கள் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் மத்திய பிரதேசத்தில் இருந்ததை விட இங்கே எல்லாமே ரேட்டு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அதாவது உள்ளேயேவும் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், அதாவது எம்ஹெச் எல்லாமே A to Z, காய்கறிகள், ரெண்டாவது கிஃப்ட்டு வகைற எல்லாமே உள்ளேயே இருக்குது. இருந்தாலும் இங்கே ரேட்டு அதிகமாக இருக்கே, நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு நாங்களே எங்களோட கூட ஒருத்தவங்க போஸ்டிங் இருந்தாங்க, அவங்களும் 2 பேர் கிளம்புனோம். இந்த மெயின் கேட்டில் பிடிச்சி வச்சுட்டாங்க. அதாவது வெளியில் போனால் அவுட் பாக்ஸ் தான் வாங்கிட்டு போகணும். எதுக்காக போகிறோம் என்னான்னு ரீசன் சொல்லிட்டு தான் போகணும். ரொம்ப ஈஸியாக போயிட முடியாது. நாங்கள் இருக்கிறதும் இங்கே அதான் எங்கள் கூட வந்தவங்க மராட்டிக்காரங்க, அவங்களும் நாங்களும் தான் சேர்ந்து போனோம். அதாவது நாங்கள் கோட்ரஸ் மாறுறதுக்காக அங்கே மத்திய பிரதேசத்துலேருந்து இங்கே பஞ்சாப் மாறுறதுக்காக 1 வாரம் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது கோட்ரஸ் செட் பண்ணுறதுக்காக அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கோம். 2 நாளில் கிளம்புனோம். பெட்ரோல்லாம் இங்கே ஓயாமல் போட முடியாது. நாங்கள் இருக்கிறதுக்கும் இங்கே பெட்ரோல் போட வரதுக்கு 5 கிலோமீட்டர் தூரம். அதனால் சரி வண்டியும் ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு கேனையும் 2 லிட்டர் கேனையும் ஃபுல் பண்ணோம். மொத்தம் 7 லிட்ரு போட்டோம். வண்டிக்கு 5 லிட்ரு, கையில் 2 லிட்ரு, 7 லிட்ரு போட்டு அப்படியே கிளம்புனோம். அதனால் நாங்கள் இருக்கிறதுக்கும் அங்கே குர்தாஸ்பூர் டவுனு அவுட்டரில் இருக்குது கோட்ரஸு. டவுனுக்கு போனோன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரமாக. இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கே கோதுமை தான் இங்கே விளைச்சலே. கோதுமை எடுத்ததுக்கப்புறம் நெல் போடுவாங்க போல். அதனால் காய்கறியெல்லாம் எல்லாமே 100 ரூபா, எது எடுத்தாலும் 100 ரூபா. வெண்டிக்காய், கத்திரிக்காய், பாவக்காய் எல்லாமே 100 ரூபா. தேங்காய் 60 ரூபா. ஆனால் என் வீட்டுக்கு எல்லாத்துலேயும் தேங்காய் போட்டுக்கிட்டே இருக்கணும். குழம்புல, பாயாசத்தில் எல்லாத்துலேயும் தேங்காய் ரொம்ப சாப்பிட்டாங்க. 20 ரூபா தேங்காய். அதுவே நம்மளுக்கு பெரிய காய், அதாவது சின்ன காய் தான் 20 ரூபா. நம்ம ஊரில் வாங்குறது 10 ரூபா காய், அங்கே 20 ரூபா. சரி ஓரளவு பரவாயில்லைன்னு. ஆனால் இங்கே 60 ரூபா. வேறு வழி இல்லையே, 2 வருஷம் நடத்தித்தானே ஆகணும். லைஃப் ஓட்டணுமே, அப்புறம் என்ன பண்ணுறது. அதனால் சரி மார்க்கெட்டுக்காவது வெளியில் போனாவது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதாவது உள்ள கோட்ரஸ் லைனில் தான் அந்த மாதிரி அதிகமாக விற்கிறாங்க. வெளியில் போய் பார்க்கலாம், வெளியிலையாவது கம்மியாக கிடைக்குமான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்படியோ அங்கேயுமே அதே ரேட்டு தான். இதுதான் குர்தாஸ்பூர் டவுன் உள்ள, அதாவது பஞ்சாபில் குர்தாஸ்பூர், இதுதான் இங்கே சிட்டி. அப்புறம் உள்ளே அங்கிட்டு பார்த்தா வெறும் காடாக இருந்துச்சு. ஐயோ சரியான காட்டுக்குள்ளே நல்லா மாட்டிக்கிட்டோமே. அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணோமே, இங்கே காட்டுக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு நினச்சோம். அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கடையாக இருந்துச்சு. இதுதான் இங்கே மெயின் சிட்டி. 6வது, அதாவது சிவில் ஹாஸ்பிட்டல், கன்சியூவாக இருந்தாலும் மற்ற இதுக்காக இருந்தாலும் வர்றதுக்கு இந்த ஊருக்கு தான் வரணும் போல். இது கடை எல்லாமே இருக்குது. அப்படியே அங்கே பக்கத்தில் ஒரு பாத்திர கடை இருந்துச்சு. அந்த பொண்ணு அதாவது எங்கள் கூட வந்த பொண்ணு பாத்திரம் அதுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வச்சுருக்குறோம். இருந்தாலுமே இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படியேவும் நாங்கள் கொண்டு வந்த சாமானை விட ட்ரிபிள் ஆயிடுச்சு. நாங்கள் வரையில் சிங்கிள் ஒரே ஒரு பேக்கு, ஆர்மி பேக்கு ஒரே ஒரு பாக்ஸு, இன்னும் ஒரு ட்ராவல் பேக்கு, அப்புறம் ஒரு கையில் ஒரு பேக்கு, அதுதான் ஒரு 4-5 லக்கேஜ் தான் கொண்டு வந்தோம். ஆனால் இங்கே அடுத்து மத்திய பிரதேசத்தில் ஒரு 2.5 வருஷம் கட் பண்ணிவிட்டு இங்கே வர்றதுக்குள்ளே ஒரு லாரியில் 1/2 லாரி எங்களோட சாமான் ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜு, கூலரு, தையல் மிஷினு, அப்படியே இதேவே 3 ஐட்டமே கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டம். அது போக பாக்ஸே 4 பாக்ஸ் ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸு, இவங்க யூனிஃபார்மு அதிகம், அவங்களோட ஷூ எல்லாம் அவங்களுக்கே 2 பாக்ஸு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் கார்ட்டூன்லாம் வச்சு கொண்டு வரதுக்கு நிறச்சாச்சு. இனிமேல் சாமானே வாங்கக்கூடாது, இருக்கிறத வச்சு ஓட்டிடலாம் அப்படின்ட்டு இனிமேல் இது வாங்க போகிறது கிடையாது. இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். வேணால் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதுதான் இந்த ஏரியாவில் எல்லாம். இதுதான் டவுனு.
டவுனில் போயிட்டு ஆனால் ட்ரெஸ்ஸு இங்கே என்னன்னு இன்னும் நாங்கள் ட்ரெஸ்ஸுக்கு பக்கத்தே போகவே இல்லை. ஆனால் எல்லா மார்க்கெட்டும் இருக்குது, பார்க்கலாம். ஆனால் நாங்கள் உள்ளெல்லாம் போய் விலையெல்லாம் விசாரிக்கலை. அப்புறமா ஒரே ஒரு பாத்திர கடைக்கு மட்டும் அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சா, சரி போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே அந்த ஊர் அளவுக்கு இங்கே ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் கிடையாது. போய் பார்த்தா தானே தெரியும். இன்னும் நாங்கள் உள்ளே விசாரித்து பார்க்கல. ரெண்டாவது நாங்கள் சாயந்தரம் நேரம் தான் கிளம்புனோம். அங்கே 7 மணிக்குள்ளே திரும்ப ரிட்டன் நாங்கள் வந்து அங்கே ரிப்போர்ட் கொடுத்தாகணும். இங்கே பக்கத்தில் ஜம்மு இருக்குது, அதனால் வெளியில் ரொம்ப சுத்த விட மாட்டாங்க. இது வந்து துணி வெட்டி தைக்கிற சாரி, அதாவது துணி எடுத்து தைக்கிறது அந்த துணி கடை அப்படின்னு நின்றோம். அப்புறமா பாத்திர கடைக்குள்ளே போயாச்சு. பாத்திர கடையில் போய் பார்க்குறதுக்கு அழகழகாக இருக்குது, கண்ணுக்கு அப்படியே பறிக்குது. பாருங்கள் ஹாட் பாக்ஸில் எவ்வளோ மாடல் இருக்குன்னு. இந்த பிளேட் ஒன்று தான் நாங்கள் எடுத்தோம். எங்களுக்கு 120 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 100 ரூபாய்க்கு கேட்டு பார்த்தோம், ஆனால் தரல. 120 தான். இதுக்கு உள்ளேயும் நல்லா 160 ரூபாய்க்கு 3 செட்டு இருக்குது, 3 பிளேட்டு கிடச்சிச்சு. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டே இந்த இடத்துக்கு போயிட்டோமே, வாங்கியாச்சு. அது ஒன்று இருந்தது உடஞ்சிருச்சு. சரி இனிமேல் ஒன்று வாங்கணுமே, 2 வருஷத்துக்கு வச்சு ஓட்டணுமே அப்படின்ற ஒன்று எடுத்துக்கிட்டோம். இது சூஸ் போடுறது, சரி இது வெங்காயம் கட் பண்ணுறது. ஸ்பூனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்பூன் அழகாக இருக்குல்ல. என் மக எடுத்துகிட்டு அது அந்த பொண்ணு ஒரு ஸ்பூன் எடுத்து காமிக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே விலைவாசி டபுள். அப்படி கடையெல்லாம் நல்லா ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு, சரி அந்த பொண்ணு தான் நிறைய எடுத்துச்சு. வீட்டுக்கு தேவையானது ஏதாவது அவங்ககிட்ட சாமான் இல்லாததை வாங்கினாங்க. நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. இருக்கிறதவே பாதி தூக்கி பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சாச்சு. வேணுன்றதை மட்டும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. இது தண்ணி சக்கு. ஆனால் அந்த கிளாஸ் ஐட்டம் மெயினாக என் கையிலே இருக்காது. டப்புன்னு போட்டு அடிச்சிரும். விழுந்தானே லைட்டாக விழுந்தேன். ஆனால் சொந்த வீடு கட்டணுன்னு எல்லாம் வாங்கி நல்லா நீட்டாக செட் பண்ணணும். என்ன செட் பண்ணாலும் நம்ம தானே புழங்க போகிறோம். நம்ம கை கண்ட்ரோலில் தான், வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஷோகேஸுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வீட்டுக்கு வச்சோன்னா அழகாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கட்டோரி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது டிஃபன் பாக்ஸு, ஸ்கூல் டிஃபன் பாக்ஸு. என் பசங்கிட்ட இதே மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி. அதுலேயே எவ்வளோ மாடல் வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு அங்கே வந்து நாங்கள் கடையாக தேடி போய் வாங்குறாப்புல இருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த கடையில் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் நிறையாவே இருக்குது, மாடலாகவே இருக்குது. இந்த பிளேட்டு தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கியிருக்கோம். ஒரே கடையில் எல்லா ஐட்டம் வச்சுருக்குறாங்க. பித்தளை ஐட்டம், பிளாஸ்டிக்கு, கண்ணாடி கிளாஸு எல்லாமே இருக்குது. சின்ன பிளேட்டு. இது சூடாக இருக்கிற ஐட்டம்ஸ் இங்கிட்ட வச்சுருக்குறாங்க. வச்சு பார்க்குறோம். இந்த கிளாஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் கிளாஸ் செட்டு நாங்களும் வச்சுருக்குறோம். யாராவது கெஸ்ட்டு வந்தால் மட்டும் அந்த கிளாஸில். ஆனால் என் வீட்டுக்காருக்கு வந்து அந்த கிளாஸில் தான் தண்ணி கொடுக்கணும். அவங்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கை இல்லை பட்டா கீழே இதாயிரும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே எடுத்து வச்சுறது. இது கிச்சனுக்கு கவர் தேடி பார்த்தேன். ஆனால் வந்துட்டு 360 ரூபா சொன்னாங்க. ரெண்டாவது அது வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறதில்ல, நம்மளே ஒட்டணும்னு சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது பிளாஸ்டிக் ஐட்டம், வெளியில் பூரா பிளாஸ்டிக் ஐட்டம். இது பழக்கூடை.
ஏதோ சரி எல்லோரும் சொன்னாங்க குருதாஸ்பூரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போயிட்டு வரலான்னு. சரி அதுக்காகவே ரிஸ்க் எடுத்து வந்தோம். வந்துட்டு அப்புறம் அரிசி வேறு தூக்கணும். சரி எப்படி இருந்தோம் அங்கேயே அரிசி மூட்டை 1200 தான் அங்கே அரிசி. அதாவது நெல்லை வேக வச்சு அரைப்பாங்க பாருங்கள் அந்த அரிசி. ஆனால் இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ஃபுல்லாமே பச்சரிசி தான். அப்படியே நெல்லை எடுத்தோடனே அப்படியே டேரெக்டாக அரைக்கிறது தான் பச்சரிசி. அந்த பச்சரிசி தான் இங்கே மெயினாக கிடைக்குது. அந்த அவிச்சு நெல் அரைக்கிறது வந்து கொஞ்சம் இதாக தான் கிடைக்குது. நாங்கள் ரைஸ் மில்கேவும் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதான் எங்கள் கூட வந்த பொண்ணு எவ்வளோ ஐட்டம் அதாவது பார்க்க பளபளன்னு கண்ணுக்கு அழகாக இருக்குது. கிளாஸ் குட்டி குட்டி கிளாஸ். இது ஒரு ட்ரே பாருங்கள். இது ஒரு இது அழகாக இருக்கா பித்தளை ஐட்டம் மாதிரி. ஆனால் பித்தளை கிடையாது, கலர் அடிச்சிருக்குறாங்க. இது ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறது. இது இட்லி தட்டை பாருங்கள், மினி இட்லி. ஒரு கடைக்கு வந்திருக்குறாங்க. எங்களுக்கு எல்லாமே A to Z கொண்டு வந்திருக்குறோம். டஸ்ட்பின்னு இது டப்பா வர எல்லாமே அந்த பொண்ணு வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கலாம். இல்லாட்டி இது கட்டோரி. அதாவது கட்டோரியில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸ்நாக்ஸ் அழகழகாக இருக்குது. மாடல். ஆனால் இங்கே மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏதாவது மண்ணிலேயே இந்த மாதிரி இது பண்ணி தான் அதை நல்லா கலர் பண்ணி அழகாக இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது பெயிண்டிங்னா டக்குன்னு நம்ம பாத்திரம் விளக்க டக்குன்னு அந்த பெயிண்டிங்லாம் அழிஞ்சிட்டு போயிடும். அந்த ஒயிட்டு பிளேனெல்லாம் கொஞ்ச நாள் எப்படி வாங்குகிறோமோ அந்த மாதிரியே இருக்கலாம். அப்புறம் பூ போட்டது அந்த எம்ப்ராய்டிங் ஏதாவது போட்டதெல்லாம் அதெல்லாம் நம்ம வாங்கணும். காலியாயிடும். என்ன ரேட்டு கொஞ்ச நாளைக்கு பாருங்க நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம விளக்கு பார்க்கலாம். அப்புறம் சில்வர் ஐட்டம்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீடு போடுறாங்க. பிளேட்டு சின்ன சின்ன இது கட்டோரி அழகாக இருக்கா. அழகாக போட்டோன்னா டப்புன்னு உடஞ்சிரும். இது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் दवा 200 दवा. இது கட்டோரி. இது கேக். கரண்டி எல்லாத்தையும் பார்த்து சுற்றி பார்த்துட்டு இது பூராமே தாச்சி வடத்தாச்சி குட்டி குட்டி கிண்ணங்கள் எல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே நாங்கள் வந்துட்டு யாரும் தயவு செய்து இது அதாவது பஞ்சாபில் வந்து போஸ்டிங் கட் பண்ணுறவங்க உண்மையிலேயே எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு வந்த ஃபஸ்ட்டு நாளேவும் அப்படியேவும் அந்த மார்க்கெட் அதாவது உள்ளே இருக்கிற கடையை பக்கத்து போனால் அப்போவே ஷாக் ஆகிட்டோம். என்ன வெளிநாட்டில் மாதிரி அப்படி அதுக்காக ஓவராக ரேட் பண்ணி விற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இங்கே வந்து காய்கறி இதுகெல்லாம் விவசாயம் பண்ண மாட்டாங்க போல். அந்த மொத்தமாக அதாவது கோதுமை அரிசி அந்த 2 தான் போல். இந்த இதெல்லாம் கொஞ்சம் வெளியிலேருந்து வரும் போல். காய்கறி இது கொஞ்சம் ரேராக தான் பண்ணுவாங்க போல். அதனால் சரி என்ன பண்ணுறது, இருக்குது டீக்கு ஓட்ட வேண்டியதான். வாங்குகிற சம்பளம் பாதியே நம்ம வீட்டு செலவுக்கே போயிடும் போல். அந்த மாதிரி இருக்குது எல்லா ரேட்டை பார்த்தா. இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு கோட்ரஸ் கொடுத்தாலும் நாங்கள் கீழே வந்து அது வந்து கெஸ்ட் ரூமாக வச்சுருக்குறாங்க போல். ஃபஸ்ட்டு மராட்டிக்காரங்களுக்கு அதுதான் கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு அந்த இதில் வந்து லீக்கேஜ் அதாவது பாத்ரூமே பிளாக் ஆகுது அடிக்கடி.
2வது வந்து தண்ணியும் கொஞ்சம் அவங்களுக்கு கொல்லைப்புறம் இருக்குது அந்த கதவு, அந்த சைடுலேருந்து ஓவர் ஃப்ளோர் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணியும் உள்ளே வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மாறி போயிட்டாங்க. அதனால அவங்க போட்டுக்கலாம், மேலே எங்களுக்கும் அதில் கொஞ்சம் பாதி போடணும்னா போட்டுக்கலாம், 2 வீட்டுக்காரங்களும் போட்டுக்கலாம்ல. அதனால் அந்த ஃபுல் இடமே நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம், நாங்கள் கார்டன் பண்ணுறதுக்காக. அதில் தான் நாங்கள் கார்டன் பண்ணி கொஞ்சம் வெண்டிக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டு 3 மாதம் ஆகும். 3 மாதம் ஆனாலும் இருந்தாலும் நம்ம பண்ணி சாப்பிட்றது அது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கணும். பார்க்கலாம், க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வாட்டர் பாட்டில் ஐட்டம் எல்லாமே இருக்குதா. ரொம்ப வீடியோ ஓவராக லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. அப்படியேவும் பில்லை போட்டு கிளம்ப போகிறோம். என்ன பண்ணுறது, வெளியில் போனால் அப்படி தான் எல்லாமே. ஆனால் நம்ம ஊரில் இப்போ வெளியிலலாம் போகும்போது அப்போ ஒரு டைம் நம்ம ஊர் ஃபீலிங் எப்போ வரும்னா, நம்ம நல்லா இங்கெல்லாம் வெள்ளம்லாம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த வெல்லம் சாப்பிடும்போது ஏதாவது பணியாரம் போட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படும்போது பணியாரம் போடுவோம். அந்த பணியாரத்தில் வந்து புளிப்பாக இருக்கும். அது புளிப்பானா இப்போ மாவு புளிக்கிறது அது வேறு, வெல்லம் புளிப்பாக இருந்தால் அது எப்படி இருக்கும், டேஸ்ட்டே வராது. சில ஐட்டம்லாம் சாப்பிடும்போது புட்டு பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், ஏதாவது நம்மளுக்கு கொலக்கட்டையோ ஏதோ பண்ணி சாப்பிடும்போது நம்ம ஊர் வெல்லம் அப்போ மிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வெள்ளைப்பூடு யூஸ் பண்ணும்போது அப்போ இங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், ரசப்பூடு மாதிரி இருக்கும். அப்போ ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஊர். நல்ல ஐட்டம் சாப்பிடும்போதெல்லாம் நம்ம ஊரை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். அப்போ இங்கெல்லாம் சீரகம் இதுதான் ரைஸ் மில்லில் வந்து சீரகம், மிளகு, A to Z எல்லா ஐட்டமுமே கிடைக்கிது. இங்கே வந்து அரிசி குடோனு, இங்கே தான் அரிசி தூக்கணும். அப்படியே தூக்கிட்டு இங்கே வந்துட்டு காய்கறி வாங்கிட்டு இதோட கிளம்பிட்டோம். லாஸ்ட்டு பானிபூரி சாப்பிட்டோன்னா கிளம்பிட்டோம். பாய். குர்தாஸ்பூர் மார்க்கெட்டு சுற்றி பார்த்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கேயே பழங்கள் வீட்டுக்கு தேவையானது 1 வாரத்துக்கு தேவையானது வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.